நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே அந்த இடத்துல கலகலப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவரோட இழப்பு தமிழகமே அழுவுது. தமிழகமே வானத்தில் மழையாக பொழியுது. அப்படி தன்னோட இசையால் கட்டி போட்ட சபேஷ் சார் இன்னைக்கு அந்த மேகமெல்லாம் சேர்ந்து அழுகிய தன்னுடைய அஞ்சலியை செலுத்துது. சபேஷ் சார், கண்டிப்பாக உங்களுடைய இசை ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருமே கண்டிப்பாக உங்களுடைய இசையை சுவாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதற்கு உதாரணம் இந்த மழை பெய்யறது கூட. இசையமைப்பாளர் தேவா சாரோட தம்பி சபேஷ் சார் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பி கார்த்தி, அதாவது சபேஷ் சாரோட மகன் கார்த்தியும் நானா 2004 பெங்களூரில் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தம் படத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்தோம் ஒரு 30 நாள். அப்போது அவரோட மகனை பார்க்குறதுக்காக சபேஷ் சார் அங்கே வருவார் பெங்களூருக்கு. அப்போ இந்த ஃபோன்லாம் என்கிட்ட இல்லை, மொபைல் ஃபோன்லாம். அப்போ அவனோட கார்த்தியோட நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் இங்கே தான் இருப்பேன், அவனுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. கார்த்தி எடுத்து என்கிட்ட கொடுத்தான் ஃபோனு. ஆனால் உங்களுக்கு தானே ஃபோனு அப்படின்னு. அதை சபேஷ் சார் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய 1100 அந்த பழைய ஃபோனை என்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணிக்குப்பா அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்னைக்கு அவர் இறந்தது வானமே அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் போனோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த ஹோல் டீமும் போனோம், தம் படத்தோட டீமு. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி கார்த்தி முதல் தடவை நடிக்கிறான்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுதாங்க, முன்பின் தெரியாமல் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் அன்பு செலுத்துகிறார் இல்லையா. இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள் அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். அது நீங்கள் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சபேஷ் சாரோட இறுதி சடங்கு அது நடக்கும்போது, ஊர்வலமாக போகும்போது நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னாக்க தயவு செய்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் வர முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தும் கண்ணுக்குள் கண்ணாக அந்த பாட்டை தயவு செய்து அவருடைய இறுதி சடங்கு புறப்படும் போது அந்த பாட்டை ஒளிபரப்பணும்னு சபேஷ் சாரோட இசை ரசிகர்களை ஒருவனா நான் கேட்குறேங்க. இந்த பாட்டை அவருக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது காப்பிரைட்ஸ் வருமா அப்படியான்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் இருந்தாக்க சபேஷ் சார் அவர் இசையமைத்த அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து தயவு செய்து அந்த பாடல் அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு கல் நெஞ்சக்காரனா இருந்தால் கூட அந்த பாட்டு கேட்டாக்க உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல் அது. சபேஷ் சாரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளும் அந்த பாட்டை ஒளிபரப்பு செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் தடவை நான் தேவா சாரோட இணைந்தேன் அண்ணாமலைங்கிற படத்தில். அப்போதான் சபேஷ், முரளி எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நாங்கள் கண்டினியூஸாக படம் பண்ணோம். அண்ணாமலை, பாஷா, ஆஹா, தெலுங்கு படம், தமிழ் படம், கன்னட படம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 வருஷம் கண்டினியூஸாக எல்லா படங்களும் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ எல்லா படம் போதும் சாங் ரெக்கார்டிங் போது, சாங் கம்போசிங் போது, சாங் ரீரெக்கார்டிங் போது சபேஷ், முரளி ஒரு டீமாக இருப்போம். போப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டு எனக்கு இவங்க ஃபேமிலி, அவங்க சன்ஸு எல்லாரும் ஒரு
ஒன் பிக் ஃபேமிலி. எனக்கு தேவா சார் ஃபேமிலி இட்ஸ் ஒன் பிக் ஃபேமிலி. ஸோ நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய அண்ணாமலையோட சில மெலடி ரீ ரெக்கார்டிங் போதெல்லாம் சபேஷ் ரொம்ப மெலடினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்பப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஐடியா கொடுத்துட்டே இருப்பார். அது ரொம்ப அண்ட் எல்லா சினிமா ஒரு சீனை பார்த்தா சார் ரொம்ப நல்லா எடுத்தீங்க சார், எப்படி சார் இந்த சீன் கன்சீவ் பண்ணீங்க கேட்பாரு. அந்த மியூசிக் இது மாதிரி போகலாமா கேட்பாரு. ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார். அண்ட் வெரி வெரி ஜெம். இந்த பிரதர்ஸே வந்து ஒரு என்ன சொல்லுவா லுக் லைக் ஒரு பாட்டா ஒரு பிரதர் மாதிரி என்னை பார்த்தாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹோம்லி. அதனால தான் நான் வேற மியூசிக் டைரக்டருக்கு போகல. எனக்கு செட் ஆயிட்டாங்க. இது சந்தோஷமா இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. சபேஷோட இன்வால்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட். ரொம்ப அவனோட என்ன சொல்லுவா சீன்ஸ்லையும் சரி அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் சார் ஒரு வித்தியாசமான ஒரு தீம் பிடிச்சிருக்கேன் சார் வந்து தீமை வந்து சொல்லுவார், பாடி காட்டுவார், கீபோர்டில் வாசித்து காட்டுவார். நாங்களாம் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபிலிம்லேயும் வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ படம் பிரசாத் தியேட்டர் கட்டும்போது அங்கெல்லாம் நாங்கள் இணைந்து இட் வாஸ் லைக் ஈட்டிங் டுகெதர், லிவிங் டுகெதர். ஸோ பாஷா போதெல்லாம் ரொம்பவே இட் வாஸ் ஸோ நைஸ். இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் எவ்வளோ அருமையான தீம்ஸ் இருக்குது அதில். அண்ணாமலை தீம்ஸ் இதெல்லாம் வந்து நெவர் டு பி ஐ திங்க் ஒரு ஒன்லி தீம்ஸ் மட்டும் ரீ ரெக்கார்டிங் மட்டும் எடுத்தாலே அந்த ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் அதனோட வேல்யூ தெரியும். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் சபேஷ், முரளி, தேவா சாரோட டீம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஸோ இன்னைக்கு சபேஷ் கோயிங் அவே இஸ் ஒன் ஆஃப் அ பிக் வேக்யூம். ஒரு பெரிய லாஸ். என்னோட ஓன் பிரதர் போன மாதிரி எனக்கு ஃபீலிங். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தோஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். சபேஷோட முரளியோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நெவர் டு பி ஃபர்காட்டன். ஐ விஷ் his family an early recovery from this loss. ரொம்ப ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்கை விட்டுட்டு போகிறது. இஸ் அ வெரி ஜெம். அண்ட் சூன் அவரோட ஃபேமிலிக்கு they'll come out of this. Prayers from my side. And last but not the least, Sabesh will never be forgotten. He will always be in my heart as a true friend, as a true brother. Thank you. எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் உரித்து குறைந்து போனாலும் ஒரு சில பேரோட தான் ஒரு பர்சனல் கனெக்ட் வரும். ஸோ அப்படி நம்ம எல்லாருக்குமே வந்து தேவா சாரும் சரி, தேவா ஃபேமிலி எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒருத்தராக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆண்டுகளாக. சபேஷ் முரளி அப்படின்ற ஒரு காம்போ அதில் சபேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அவர்கள் இந்த இசைத்துறையில் சாதித்தது அவங்களுக்கு குரல் வாயிலாக நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பிரிவுன்றது அது தேவாசருடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இசை சமூகத்துக்கும் இசை ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஒரு பெரிய இழப்பு இது. அண்ட் தேவாசருடைய குடும்பத்துக்கு இந்த ஒரு விஷயம் நிகழும் போது அது நம்மளுடைய குடும்பத்திலேயே நடந்த ஒரு துயர சம்பவமாக தான் இது பார்க்குறோம். இந்த சதீஷ் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தையும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் படத்தில் சமுதிர படத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறேன், இன்னொரு படம் கூட பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே அவர் திடீர்னு வந்து இந்த ஒரு செய்தி கேட்டு எனக்கு அதிர்ச்சி அடைந்தான். அவங்களுடைய இது ஒரு இசை குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, இது இசை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு இதுன்னு சொல்லுவாங்க. நான் அவருடைய ஆத்மா சாந்தியிடையே நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம்.